வணக்கம் நண்பர்களே, நான் உங்களுக்கு கிரிதர். ஓப்போ வந்து மொபைல் ஃபோன்ஸ் எப்படி இருக்கோ இல்லையோ, ஆனால் அவங்களுடைய ஆடியோ ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து கன்சிஸ்டண்ட்டாக ஒவ்வொரு ப்ராடக்ட் அவங்க லான்ச் பண்ணுறதும் அருமையான ஒரு ப்ராடக்ட் அந்த செக்மெண்ட்டில் லான்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ இப்போ அவங்க சமீபத்தில் லான்ச் பண்ணிக்க ஒரு ப்ராடக்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்போனுடைய என்கோ பட்ஸ் 2. ஸோ இந்த ப்ராடக்ட்னுடைய விமர்சனம் இந்த பதிவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். Oppo Enco Buds 2. ஸோ இந்த TWS இயர்ஃபோனை கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு 2-3 வாரமாக நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். என்னுடைய அனுபவம் என்ன அப்படிங்க உங்களோட ஷேர் பண்ணுறதுக்கு முன்னாடி குயிக்காக அன்பாக்ஸ் பண்ணி பாக்ஸுக்குள்ளே என்னென்ன இருக்குன்னு காமிக்க ஆசை தான். பட் ஆனால் அன்பாக்ஸ் பண்ணுறப்போ வீடியோலாம் எடுக்கலை. பாக்ஸுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த சார்ஜிங் கேஸ் இருந்தது. அந்த சார்ஜிங் கேஸுக்குள்ளே இந்த பட்ஸ் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா சைஸில் 2 எக்ஸ்ட்ரா சைஸில் இயர் டிப்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா யூசர் மேனுவல். ஃபர்ஸ்ட் இந்த சார்ஜிங் கேஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ நீங்கள் பார்த்தாலே தெரியுது சார்ஜிங் கேஸ் பார்த்தீங்கன்னா ரவுண்டாக இருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து ஏற்கனவே ஓப்போனுடைய பட்ஸ்லாம் யூஸ் பண்ணினவங்க இது பார்க்கறதுக்கு இப்படி திறக்குமோ அப்படின்னு நினச்சேன். ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மேலே 2ஆக திறக்குது. ஸோ இந்த கேஸினுடைய டிசைன் பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தது. 2 காரணங்கள். ஒன்று வந்து எனக்கு வந்து மேட் ஃபினிஷிங் கேசஸ் ரொம்பவே பிடிக்கும். அதுக்கப்புறமா இந்த கேஸை உள்ள திறந்த உடனே கம்ப்ளீட்டாக கான்ட்ராஸ்டிங் ஒரு ப்ளூ கலரில் உள்ளுக்குள்ள கொடுத்துருக்காங்க. இது எனக்கு ரொம்ப பார்க்கறதுக்கு அட்ராக்டிவாக இருந்தது. ஆனால் கேஸினுடைய கீழ் போகிறத பார்த்தீங்கன்னா ஒரு USB Type-C-க்கான ஒரு போர்ட் இருக்கு. ஒரே ஒரு LED லைட் தான் கொடுத்துருக்காங்க. இப்போலாம் பார்த்தீங்கன்னா 899 ருபீஸுக்கெல்லாம் முன்னாடி வந்து LED டிஸ்பிளேலாம் வச்சு பேட்டரி எவ்வளோ தூரம் இருக்கு அப்படின்னு காமிக்கிற அளவுக்கு நிறைய ப்ராடக்ட்ஸ் மார்க்கெட்டில் வந்துகிட்டு இருக்கு. அந்த நேரத்தில் ஒரே ஒரு LED வச்சு அவங்க வந்து பேட்டரி எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கங்கன்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட விட்டாங்க. பிளஸ் எக்ஸ்ட்ராவா வேற எந்த பட்டன்ஸும் கிடையாது. ஓப்போ அப்படிங்கிற அவங்களுடைய பிராண்டிங்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறுசா இருக்கு. ஸோ இந்த பட்ஸை வந்து நம்ம இதுக்குள்ள வச்சு ஷேக் பண்ணோம் அப்படின்னா ஓப்பன் ஆகவே இல்லை. ஓப்பன் பண்ணிட்டு ஷேக் பண்ணாலுமே பட்ஸ் கீழே விழுகலை. ஸோ ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஃபிட்டிங். இது வந்து ஒரு ஸ்டெம் டைப் ஆஃப் டிசைன். ஸோ காதில் வச்சு நம்ம ஷேக் பண்ணுறப்போ ஃபிட்டிங் ஓரளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்கு. ஆனால் ரொம்ப ஒரு நல்ல ஒரு டைட்டான ஒரு சீல் கிடைக்கல. ஸோ உங்களுடைய காதோட சைஸுக்கு ஏற்றாப்புல நீங்கள் ஒரு இயர்பட்ஸ் நீங்கள் சேஞ்ச் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா மேபி உங்களுக்கு இந்த டைட்டான சீல் உங்களுக்கு கிடைக்கலாம். இதில் வந்து ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன்லாம் கிடையாது. எல்லா இயர்ஃபோனும் இருக்கிற மாதிரி இதுலேயும் பார்த்தீங்கன்னா பேசிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்குது. இந்த பேசிவ் நாய்ஸ் கேன்சலேஷனை ஒரு பெரிய ஃபீச்சராலாம் சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் கிடையாது. காதில் போடுறப்போ ஆட்டோமேட்டிக்காக அடைக்குது பார்த்தீங்களா, அதோட டிசைன் படி ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் படி அதான் வந்து பேசிவ் நாய்ஸ் கேன்சலேஷன். இந்த பட்ஸோட டிசைன் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு மேட் ஃபினிஷிங்ல கொடுத்துருக்காங்க. எனக்கு வந்து மேட் ஃபினிஷிங் ப்ராடக்ட்ஸ் அதுவும் TWSல பிடிக்கும். முக்கியமான காரணம் என்னன்னா ரொம்ப நாள் நீங்கள் யூஸ் பண்ணாலும் இதுல ஸ்கிராச்சஸ் எதுலையுமே உங்களுக்கு தெரியாது. ஸ்டெம் டைப் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு நல்ல ஒரு பேட்டரி அவங்களால கொடுக்க முடியும். பிளஸ் மைக்ரோடைய குவாலிட்டியுமே நல்லா இருக்கும். அது எப்படி இருக்குன்னு சொல்றேன் உங்களுக்கு. ஓவராலா இந்த ஒவ்வொரு TWS உடைய வெயிட் பார்த்தீங்கன்னா 4 கிராம். ஸோ 4 + 4 8 கிராம். கேஸினுடைய வெயிட் பார்த்தீங்கன்னா ஒரு 30 கிராம். மொத்தமே பார்த்தீங்கன்னா 38 கிராம் தான். லைட் வெயிட்டான ஒரு ப்ராடக்ட். இதுல வந்து IPX4க்கான வாட்டர் ரெசிஸ்ட் ரேட்டிங் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ தண்ணி லைட்டா பட்டுச்சுன்னா இந்த டேமேஜும் ஆகாது. ஆனால் தண்ணிக்குள்ள முக்கி இல்லை மழையில நனைஞ்செல்லாம் வந்துட்டு இருந்தோம் அப்படின்னா இது வந்து ஈஸியா டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இப்போ முக்கியமான விஷயம் இந்த ப்ராடக்ட்னுடைய சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்கு அப்படிங்கிறத சொல்றேன். ஸோ பேஸ் பார்த்தீங்க அப்படின்னா இருக்கு. இது வந்து ஒரு பேஸ் பீரியர்களுக்காக பண்ண ஒரு இயர்ஃபோன் கிடையாது. ஆனால் இதில் வந்து ஒரு பேலன்ஸ்டு சவுண்ட் சிக்னேச்சர் உங்களுக்கு கிடைக்குது. மற்ற ஃப்ரீக்வன்சியை எந்த இடத்துலையுமே கலங்கடிக்காம அந்த பேஸ் வந்து தாம்பாட்டு ஓரமாக உங்களுக்கு இருக்கிறது உங்களால் ஃபீல் பண்ண முடியும். வாய்ஸ்னுடைய கிளாரிட்டி ரொம்ப துல்லியமாக இருக்குது. AR ரஹ்மானுடைய சமீபத்தில் ரிலீஸ் ஆன ஒரு பாட்டு பொன்னி நதி இந்த பாட்டு கேட்குறப்போ அவருடைய வாய்ஸ் ரிச்னஸ் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஃபீல் பண்ண முடியுது. ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்னுடைய அந்த கிளாரிட்டி பார்த்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பாக கிளியராக இருக்கு. ஸோ இந்த இயர்ஃபோன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ஹியரிங், ஒரு லாங் பீரியட் ஆஃப் டைம்ல நம்ம பாட்டு கேட்டு இருக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு இயர்ஃபோன் அப்படின்னு சொல்லுவேன். உங்களுக்கு பேஸ் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பேஸ் வேணும்னாலும் அது உங்களுக்கு கம்பெனியின் ஆப் ஒன்று இருக்கு, ஹே மெலடி ஆப்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா அதில் வந்து பேஸ் பூஸ்ட் மோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மோட் இருக்கு. அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பேஸ் கிடைக்கும். ரொம்ப ட்ராமாட்டிக்கலாக இன்க்ரீஸ் ஆகாது, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு பேஸ் கிடைக்குது. இதுல பாத்தீங்கன்னா கேமிங் மோடும் சப்போர்ட் பண்ணுது. கேமிங் மோடுக்கு டிலே டெஸ்ட்ல நான் டெஸ்ட் பண்ணி பார்த்தப்போ லேட்டன்சி பாத்தீங்கன்னா ஒரு 60 மில்லி செகண்ட் கிட்ட கிடைக்குது. இது வந்து ஒரு ஃபாஸ்ட் பேஸ்ட் ஒரு ஃபர்ஸ்ட் பிளேயர் கேம்ஸ்லாம் விளையாடுறப்போ ஓரளவுக்கு நம்ம விளையாடலாம். ஒரு அமெச்சூர் கேமரா இருந்தோம்னா விளையாடலாம். பட் ஒரு ப்ரொஃபஷனல் கேமரா இருந்தீங்க அப்படின்னா அந்த லேட்டன்சி சின்ன ஒரு லேட்டன்சியுமே உங்களால கண்டிப்பா ஃபீல் பண்ண முடியும். மற்றபடி படம் பார்க்கறதுக்கு இல்ல ஏதாச்சும் ஒரு யூடியூப்ல ஒரு கிளிப் பார்க்கறதுக்கு அப்பெல்லாம் அந்த லிப்சிங் இஷ்யூலாம் கண்டிப்பா இந்த இயர்ஃபோன்ல இருக்காது. கால்ஸ் பேசுறதுக்கு மைக்கினுடைய குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்கு. இதுல வந்து என்னமோ இந்த கால்ஸ் பேசுறப்போ நாய்ஸ் கேன்சலேஷன் அப்படி இருக்குன்னு சொல்றாங்க. பட் அந்த மாதிரிலாம் நான் ஒன்றும் ஃபீல் பண்ணல.
நம்ம பேசுறது கிளியரா அந்த பக்கம் இருக்கவங்களுக்கு கேரி ஆகுது, அவங்க பேசுறது நமக்கு கிளியரா கேக்குது. இந்த இயர்போன்ஸ்ல ப்ளூடூத் 5.2 யூஸ் பண்ணிருக்காங்க. பட் உங்க மொபைல் போன்ல 5.2 இல்லாட்டியும் இந்த 5.2 டெக்னாலஜியே பாத்தீங்கன்னா பேக்வர்ட் கம்பேட்டபிள். கண்ட்ரோல்ஸ் பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே இந்த இடத்துல டச் கண்ட்ரோல்ஸ் தான். இப்போலாம் பட்டன் கண்ட்ரோல்ஸ் வச்சு எந்த ஒரு 1000 ரூபாய் ப்ராடக்ட் கூட வரதில்லைன்னு நினைக்கிறேன். டச் நல்லா ரெஸ்பான்சிவா இருக்கு. சிங்கிள் டேப்ல அவங்க டிஃபால்ட்டா எந்த ஒரு கண்ட்ரோலும் அவங்க கொடுக்கல. ஏன்னா நம்ம காதுல நம்ம வைக்கிறப்போ அட்ஜஸ்ட் பண்றப்போ ஆக்சிடென்ட்டா டச் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குங்கிறதுக்காக சிங்கிள் டேப் ஜஸ்டிஸ் அவங்க கொடுக்கல. அதுவும் உங்களுக்கு வேணும்னாலும் இந்த ஹே மெலடி ஆப் மூலமா அதை நீங்க கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அது தவிர உங்களுக்கு டபுள் டேப்ல வந்து நெக்ஸ்ட் பாட்டுக்கு போறது, ட்ரிபிள் டேப்ல வந்து ப்ரீவியஸ் பாட்டுக்கு போறது, ஒரு சைடுல லாங் டேப் பண்ணனும்னா வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுது, இன்னொரு சைடுல லாங் டேப் பண்ணனும்னா வால்யூம் டிக்ரீஸ் ஆகுது. இந்த ஃபங்க்ஷனாலிட்டியும் கொடுத்திருக்காங்க. சோ இந்த Oppo Enco Buds 2 இதோட விலை பாத்தீங்கன்னா 1799. இந்த இயர்போன் TWS வாங்கலாமா வேணாமான்னு கேட்டீங்க அப்படின்னா உங்களுடைய சாய்ஸ் ஆஃப் மியூசிக் எப்படி இருக்கு அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க. நீங்க வந்து ஹெவியான ஒரு பேஸ் மியூசிக் கேட்கறவரா இருந்தீங்க அப்படின்னா இந்த இயர்போன் உங்களுக்கு செட் ஆகாது. பட் ஒரு கம்ஃபர்டபுளான லிசனிங், ஒரு லாங் ஹவர்ஸ் நம்ம பாட்டுக்கு தொடர்ந்து நம்ம கேட்கணும், கால்ஸ் நிறைய பேசணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த இயர்போனை தாராளமா நீங்க வாங்கிக்கலாம். பேட்டரியுமே பாத்தீங்கன்னா ரொம்ப இம்ப்ரெசிவா இருக்கு. ஒரு சிங்கிள் சார்ஜ்ல இந்த TWS நம்ம காதுல மாட்டணும்னா கிட்டத்தட்ட 6 to 7 hours வரைக்கும் பேட்டரி லைஃப் கிடைச்சது. இது வந்து 50% வால்யூம் வச்சு மியூசிக் கேட்டேன், பிளஸ் ஒரு சில கால்ஸ் அட்டெண்ட் பண்ணிட்டு இருந்தேன். மொத்தமா இந்த கேஸுக்குள்ள எல்லாம் போட்டு நம்ம சார்ஜ் பண்ணோம்னா ஒரு 20 to 25 hours வரைக்கும் உங்களுக்கு பேட்டரி லைஃப் உங்களுக்கு கிடைக்கும். இந்த Oppo Enco Buds 2 உடைய விலை 1799. சோ இந்த விலைக்கு இந்த இயர்போன் நல்ல ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. சோ உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் சூட் ஆகும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, கிளிக் பண்ணி செக் பண்ணி உங்களுக்கு வேணும்னா நீங்க வாங்கிக்கலாம். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அடுத்த ஒரு பதிவில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க பாரதம். நன்றி, வணக்கம்.